இந்தியாவில் நிறைய பேர் பேசுவாங்க, இந்தியா வேகமாக முன்னேறணும், ஒரு வல்லரசு ஆகணும், பெரிய இராணுவ சக்தியாக மாறணும், சைனாவை டிஃபீட் பண்ணணும், அமெரிக்காவை மேட்ச் பண்ணணும், இந்த உலகத்துக்கே இந்தியா ஒரு விஸ்வகுருவாக மாறணும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதிலே நிறைய பேர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடாது, பொண்ணுங்களை படிக்க வைக்கக்கூடாது, பொண்ணுங்க படித்து முன்னேறி வேலையெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஆண்களை மதிக்க மாட்டாங்க, இந்தியன் கல்ச்சரே ஸ்பாயில் ஆயிரும், இப்படி இன்னும் பேசுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? இன்னைக்கு தேதியில் இந்த உலகத்தில் முன்னேறிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாருங்கள், இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் பெண்களுடைய பொசிஷன் நல்ல பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நிகராக இருப்பாங்க. கல்வி ஆகட்டும், திறன் ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மேம்பாடாக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் பக்கத்தில் இருக்க சைனா எடுத்துங்க. 1980 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் பொருளாதார ரீதியாக ஒரே பொசிஷனில் தான் இருந்தோம் கிட்டத்தட்ட. ஆனால் 1980க்கு முன்னாடியே சைனா பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 1980 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விமன் லிட்ரஸி ரேட் வெறும் 29% தான் இருந்தது. ஆனால் சைனாவில் 1980 விமன் லிட்ரஸி ரேட் 55% இருந்தது. அதற்கப்புறமும் சைனீஸ் கவர்மெண்ட் பெண்களுக்கு கல்வியை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து அவங்கள மேம்படுத்தினாங்க. இந்த பெண்களும் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்வி திறன் இதெல்லாம் வச்சு தங்களுடைய நாட்டை அவங்க முன்னேற்றினாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சைனா கிட்டத்தட்ட 20-25 வருஷம் முன்னேறி இருக்குது. பாருங்கள், 1980 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேட்டஸில் இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட ஒரு 25 வருஷம் முன்னேறி இருக்காங்க. உத்து பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு திறன் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பெண்கள் நிறைய டாக்டர்ஸ் ஆகும், இன்ஜினியர்ஸ் ஆகும், சயின்டிஸ்டாக மாறும்போது இது மனித வளமாக உருவாகும், ஹியூமன் கேபிட்டலாக மாறும். இந்த ஹியூமன் கேபிட்டல் அந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு போகும். புரியுதுங்களா? அப்போ தான் ஒரு நாடு பெரிதளவில் வளர்ச்சி அடைய முடியும். அல்டிமேட்டாக இந்த நாடுகள் தான் பெரிய இராணுவ சக்தியாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த பெண்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் இதற்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா பாருங்கள், ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ரஃபேல் ஜெட்டை வாங்குகிறோம், ரஷ்யா கிட்டேருந்து S-400 மிசைலை வாங்குகிறோம், இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ S-400 மிசைலை ரஷ்யாவில் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ரஷ்ய பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரஃபேல் ஜெட்டை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம், அந்த ரஃபேல் ஜெட்டை உருவாக்குனதில் ஃப்ரெஞ்சு பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். புரியுதா? அதனால் இந்திய பெண்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களுக்கு திறனை கொடுத்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை நம்ம முன்னேற்றும் போது அவங்க திரும்ப இந்திய நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்முடைய பொருளாதாரம் வளரும், ஜிடிபி ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும், தொழில்நுட்பத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் இந்த பெண்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு நிலை வந்தால் தான் இந்தியா ஒரு பெரிய இராணுவ சக்தியாக மாறும். அதனால் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும், முன்னேற்றத்தை கொடுக்கணும். என் பொண்ணை படிக்க வைக்க மாட்டேன், என் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப மாட்டேன், இந்த மாதிரி நாம் சொல்கிறத நிறுத்திடணும். எந்த அளவுக்கு நம் நாடு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய நாடும் வேகமாக முன்னேறும். ஜெய்ஹிந்த்.